தமிழ்நாடு கிராம சுகாதார செவிலியர்கள் மாவட்ட சுகாதார அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டம். பணி பாதுகாப்பு, காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டி போன்ற கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். தமிழ்நாடு கிராம சுகாதார செவிலியர் சங்கம் சார்பில் கிராம சுகாதார செவிலியர்களின் பணி அமர்வு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகத்தில் பெருந்திரள் முறையிட்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அந்த போராட்டத்தில் வெண் சீருடையில் ஏராளமான கிராம சுகாதார செவிலியர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர். கடந்த 40 ஆண்டுகளாக தடுப்பூசி பணி, தாய் சேய் நலம், கணினி பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகளை சிறப்பாக செய்து வரும் கிராம சுகாதார செவிலியர்களின் பணியிடங்கள் தற்போது 40% காலியாக உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். பயிற்சி முடித்து 3 ஆண்டுகளாக பணி அமர்த்தப்படாமல் உள்ள 2500க்கும் மேற்பட்ட மாணவிகளை பணி அமர்த்தாமல் தற்காலிகமாக நியமிக்கப்பட்ட MLHP ஊழியர்களை தடுப்பூசி பணி போன்ற முக்கிய பணி மேற்கொள்ள அனுமதித்திருப்பதை கண்டித்தனர். இந்த நடவடிக்கையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும், பயிற்சி முடிந்த கிராம சுகாதார செவிலியர்களை தான் நிரந்தர பணியிடங்களில் நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசே 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 சுகாதாரத்துறையை கைவிட வேண்டும் கைவிட வேண்டும் கைவிட வேண்டும் கைவிட வேண்டும் கைவிட வேண்டும் களப்பணியின் ஆணிவேரான தடுப்பூசி போடும் பணியினை தற்கால பணியாளர்களுக்கு கொடுப்பதை கைவிட வேண்டும் தனியார் மயம் ஆக்குவதை கைவிட வேண்டும் கைவிட வேண்டும் கைவிட வேண்டும் கைவிட வேண்டும் தமிழக அரசே தமிழக அரசே வேண்டும் பணியமர்த்த வேண்டும் கிராம சுகாதார செவிலியர் மாணவர்களை 40% காலியாக உள்ள காலி பணியிடத்தில் இரவு பகல் பாராமல் ஞாயிறு விடுமுறை பாராமல் தன்னையும் குடும்பத்தையும் துச்சமென நினைத்துக் கொண்டு தடுப்பூசி பணியை மேற்கொண்டு உயிர் காத்த எங்களை எல்லை சாமி என்றீரே காவல் தெய்வம் என்றீரே இன்று மாற்றி பேசுகிறீரே நியாயம் தானா நியாயம் தானா உங்கள் பேட்டி நியாயம் தானா தமிழகத்தின் மக்களின் நலத்தை எல்லாம் கருத்தில் கொண்டு 40% காலி பணியிடத்தை கால முறை ஊதியத்தில் பணியமர்த்த வேண்டும் தமிழ்நாடு கிராம சுகாதார செவிலியர் சங்கம் அரசு ஊழியர் சங்க அகில இந்திய சம்மேளன ஒற்றுமை ஒன்றுபடுவோம் வெற்றி கிட்டும் வரை இறுதி வெற்றி நன்றி தோழர். சுகாதார அமைச்சரே, விளம்பரத்தை விரும்பும் அமைச்சரே, கொரோனா காலத்தில் இரவு பகல் பாராமல் ஞாயிறு விடுமுறை பாராமல் தன்னையும் குடும்பத்தையும் துச்சமென நினைத்து தடுப்பூசி பணி மேற்கொண்டு உயிர் காத்த எங்களை எல்லை சாமி என்றீரே காவல் தெய்வம் என்றீரே இன்று மாற்றி பேசுகிறீரே நியாயம் தானா நியாயம் தானா உங்கள் பேட்டி நியாயம் தானா வாபஸ் வாங்குங்க மாண்புமிகு அமைச்சரே, சுகாதாரத்துறை அமைச்சரே, உங்கள் பேட்டியை வாபஸ் வாங்குங்க